அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله المولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي حقت عليه شفاعتي يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்-கௌசியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தின் மீது பல்வேறுபட்ட கடமைகளை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி வைத்திருக்கிறான். எந்த ஒரு கடமைகளையும் எந்த ஒரு இபாதத்தையும் தன்னின் பக்கம் இறைவன் கடமையாக்கவில்லை. இந்த உலகத்தில் அடியார்கள் மீது கடமையாக்கப்பட்ட எந்த ஒரு இபாதத்தும் இறைவன் மீதோ இறைவனுடைய மலாய்க்கத்துமார்கள் மீதோ கடமை கிடையாது. மாறாக இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவும் அவருடைய மலாய்க்கத்துமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். இந்த வசனத்தை நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்கின்ற போது இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது கடமையாக்கிய எந்த ஒரு இபாதத்தும் தன் மீது கடமையாக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை மாத்திரம் தன் மீது கடமையாக்குகிறான் என்றால் அந்த ஸலவாத்தின் சிறப்பு, அந்த ஸலவாத்தின் கண்ணியம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். நாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லுமாறு இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய பாதையோரத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள், அங்கே இருக்கக்கூடிய கற்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அதிகமாக ஸலவாத்தும் ஸலாமும் கூறக்கூடிய ஒன்றாக இருந்தது. அது மாத்திரமல்ல, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் 1/3 ஒரு பகுதியில் உங்கள் மீது ஸலவாத்து சொல்லட்டுமா, அல்லது என்னுடைய வாழ்க்கையின் அரைவாசி பகுதியில் உங்கள் மீது ஸலவாத்து கூறட்டுமா, அல்லது என்னுடைய வாழ்க்கை முழுமையாகவும் உங்கள் மீது ஸலவாத்து கூறட்டுமா என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாகவும் உங்களுடைய வாழ்க்கை முழுதுமாக என் மீது நீங்கள் ஸலவாத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக கூறுகிறார்கள், இதன் யக்ஃபீக்கல்லாஹு மா அஹம்மக மின் அம்ரி துன்யாக வ ஆஹிரத்திக். நீங்கள் அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக ஸலவாத் என் மீது நீங்கள் ஸலவாத்தை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹு தஆலா உங்களுடைய துன்யா, உங்களுடைய ஆகிரத்துடைய விடயங்களிலிருந்து முக்கியமான விடயங்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூறி காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இந்த ஸலவாத்துடைய கண்ணியம், இந்த ஸலவாத்துடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கின்றது என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய இந்த துனியாவில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பலாய்கள், எல்லா முசீபத்துகளை விட்டும் எங்களால் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடிகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது ஒரு அடிமையை விடுதலை செய்வதை விட மிகவும் சிறந்தது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது என்பது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த நிலைமையிலும் ஸலவாத்தை எங்களால் கூற முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஸலவாத்துக்களை நாம் சொல்வதன் மூலமாகத்தான் மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்து எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸல்லா அலைய, என் மீது யார் ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஹக்கத் அலைஹி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் என்னுடைய ஷஃபாஅத்து அவர்களுக்கு கட்டாயமாகி விடுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அதிகமாக நாம் ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறைந்தது ஒரு விடுத்தமாவது, ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தமாவது நாம் வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதை வளமையாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய இல்மில் எங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா, எங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அதற்காக ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். வந்து குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் என்ற இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறான், இன்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இருக்கிறான் என்று கஸ்ஸாலி இமாம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கிறார். கேட்டதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் அதற்கு நான் பார்த்துவிட்டு வந்து நாளை விடை கூறுகிறேன் என்று அவரை அனுப்பிவிடுகிறார்கள். மறுநாளும் வருகிறார், அதே மாதிரி அவர்களிடம் கூறுகிறார், நான் அதை நாளைக்கு பார்த்து விட்டு வந்து கூறுகிறேன் என்று கூறுகிறார். இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ச்சியாக செல்கிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவ்வாறே தூங்குகிறார்கள். இரவில் அந்த தூக்கத்தின் கனவில் எங்கள் உயிருள்ள மேலான தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகிறார்கள். வந்த பொழுது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டுகிறார்கள், இன்னலில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு சில விடயங்கள் இருக்கிறது, அதை தானாகவும் வெளிப்படுத்த மாட்டான், அதுவாகவும் வெளியாகாது என்ற இந்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மறுநாள் காலையில் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மஜ்லிஸுக்கு செல்கிறார்கள், தர்ஸுக்கு செல்கிறார்கள். சென்ற பொழுது அந்த மனிதர் வருகிறார். வந்த உடனேயே அவரிடத்தில் இன்னலில்லாஹி உமூரன் லா யுப்தீஹா வலா யஸ்தப்தீஹா என்ற இந்த பதிலை அவரிடம் கூறிவிடுகிறார். கூறிய அடுத்த கணமே அந்த மனிதர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கூறுகிறார், அக்ஸிர் மினஸ் ஸலாத்தி வஸ்ஸலாமி அலா மன் அல்லமக்கல் ஜவாப ஃபில் மனாம் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அந்த மனிதர் கூறுகிறார். கனவிலே பதிலை உங்களுக்கு யார் கற்றுத் தந்தார்களோ அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அந்த மனிதர் கூறுகிறார். இந்த சம்பவத்தின் மூலம் நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் ஸலவாத்துக்களும் சலாம்களும் சொல்லுவதன் மூலமாக எங்களுடைய இல்மிலும் எங்களுடைய ஃபஹ்மிலும் அதிக பரக்கத்துக்கள் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதிகமான ஞாபக சக்திகள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்ற பலாய் முசீபத்துக்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பலாய் முசீபத்துக்கள் அனைத்தை விட்டும் இந்த ஸலவாத் எங்களை பாதுகாக்கிறது என்றால் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. அதன் காரணமாகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்லி நாமும் அந்த பயன் அடைவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.